கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலிருந்து இனி கடைசியில் இந்த உலகத்தை தேவனாகிய கர்த்தர் அக்கினியால் அழிக்க போகும் உலகத்தின் முடிவு வரை அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள், எதற்கு அடுத்து எது நடக்கும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின் அடிப்படையில் இந்த பதிவில் பார்ப்போம். இனி அடுத்து இந்த உலகத்தில் உடனே நடக்க போவது மிகப்பெரிய யுத்தம் ஆகும். அந்த யுத்தத்தை நோக்கித்தான் இப்போது உலக நாடுகளில் நடக்கிற யுத்தங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த பெரிய யுத்தமானது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தமாகும். அதை கோகு மாகோகு யுத்தம் என்று பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெரிய யுத்தத்தை குறித்து எசேக்கியேல் 38 மற்றும் 39 அதிகாரங்களில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த பெரிய யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்போ அல்லது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போதோ, அதாவது யுத்தம் முடிவதற்கு உள்ளாகவே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். ரகசிய வருகை என்பது எப்போது நடக்கும் என்று யாராலும் கணிக்கவே முடியாது. நாம் நினையாத எதிர்பாராத நேரத்தில் ரகசிய வருகை நடந்துவிடும். மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனத்தில், நீங்கள் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூறுகிறார். மேலும் கோகு மாகோகு என்னப்படுகிற யுத்தமானது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கும் என்றும், அந்த யுத்தம் முடிந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எதிரிகளின் யுத்த ஆயுதங்களை எடுத்து 7 வருஷங்கள் எரிப்பார்கள் என்றும், அந்த யுத்தத்தின் முடிவில் ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் என்றும், அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு அந்திகிறிஸ்து தான் உதவி செய்வான் என்றும், அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. யுத்தத்தின் முடிவில் அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்தின் ஆயுதங்களை 7 வருஷங்கள் எரிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 2 கணக்கீடும் சரியாக உள்ளது. அப்படி என்றால் அதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்படுகிறது. எனவே கோகு மாகோகு யுத்தத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அதாவது ரகசிய வருகை நடந்த உடனேயே அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு முழு உலக நாடுகளுக்கும் போலியான சமாதானம் கொண்டு வருபவனாக வெளிப்படுவான். அந்திகிறிஸ்துவை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும். அவன் முழு உலகத்திற்கும் பொது தலைவனாக இருந்து முழு உலகத்தையும் தன் ஒருத்தனுடைய கண்ட்ரோலின் கீழ், அவனுடைய கண்காணிப்பின் கீழ், அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விடுவான். அந்திகிறிஸ்து 7 வருஷங்கள் இந்த பூமியை மிக கொடூரமாக ஆட்சி செய்வான். அதில் முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் என்றும், இரண்டாவது அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்றும் பிரிக்கப்படுகிறது. அவன் முதலில் வெளிப்பட்ட உடனேயே யூதர்களுடன் 7 வருஷங்களுக்கு உடன்படிக்கை செய்வான். அதாவது ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்வான். எனவே யூதர்கள் அந்திகிறிஸ்துவை தங்கள் மேசியா என தவறாக நம்பி அவனோடு 7 வருஷங்களுக்கு ஒப்பந்தம் செய்வார்கள். முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை மிக மோசமாக சித்திரவதை செய்வான். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் திரளானவர்கள் அந்திகிறிஸ்துவுடன் சேர்ந்து கொள்வார்கள். ஆனாலும் சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தும் அதன்படி வாழாமல் இருந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் ரகசிய வருகையில் கைவிடப்படுவார்கள். இவர்களுக்கு ரகசிய வருகை நடந்துவிட்டது என்பது தெரியும். அந்திகிறிஸ்து என்னதான் ரகசிய வருகை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, வேற்று கிரகவாசிகள் வந்து மனிதர்களை பிடித்து சென்று விட்டார்கள் என்று இப்படிப்பட்ட அநேக பொய்களை கூறினாலும், வேத சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தும் கைவிடப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவர்களில் அநேகர் அந்நாட்களில் சுதாரித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கவும் செய்வார்கள். அப்போதும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களும் இருப்பார்கள். அப்படி என்றால் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என தவறாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. அது மிக கொடிய காலம். அவ்வளவு எளிதான விஷயங்கள் அல்ல. சில விஷயங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் நிலை நிற்க முடியாத நாட்களாக அவை இருக்கும். ஒன்று அந்திகிறிஸ்துவின் பக்கம் போய்விட வேண்டும், அல்லது இரத்த சாட்சிகளை மறிக்க வேண்டும். அந்நாட்களில் இரத்த சாட்சியாய் மறிப்பதெல்லாம் அவ்வளவு லேசான காரியமாக இருக்காது.
எனவே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை முதல் 3.5 வருஷத்தில் அந்திகிறிஸ்து ஏராளமானவர்களை கொலை செய்வான். அந்நாட்களில், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின்படி, தேவனுடைய கோபாக்கினையும் பூமியில் வரும். தேவனால் அனுப்பப்படுகிற 4 குதிரைகளாகிய ஆவிகள் மூலம் கோடிக்கணக்கான துன்மார்க்க ஜனங்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். அந்திகிறிஸ்து திரளாய் கிறிஸ்தவர்களை கொன்று போடுவான். முதல் 3.5 வருஷத்திலேயே இப்படிப்பட்ட உபத்திரவத்தினால் பூமியில் உள்ள கால்வாசி மக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. பெருந்திரளான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலம் முடிந்து அடுத்த 3.5 வருஷ மகா உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து யூதர்களை மிக கொடூரமாய் சித்திரவதை செய்து கொலை செய்வான். மகா உபத்திரவ காலம் என்பது எல்லோரையுமே அவன் கொடுமைப்படுத்தினாலும் யூதர்களை மிக மோசமாக கொடுமைப்படுத்துவான். இதை குறித்து தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அவன் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஒரு வாரம் என்பது 7 நாட்கள் ஆகும். வேதாகம கணக்கீட்டின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷமாகும். அப்படி என்றால் ஒரு வாரம் என்பது 7 வருஷங்கள் ஆகும். அதாவது பூமியில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட உடனேயே யூதர்களோடு 7 வருஷங்களுக்கு சமாதான உடன்படிக்கை செய்து ஜெருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்து யூதர்களுக்கு ஆதரவானவன் போல அந்திகிறிஸ்து அவர்களை ஏமாற்றி நம்ப வைப்பான். ஆனால் அந்த 7 வருஷத்தின் பாதியிலேயே, அதாவது 3.5 வருஷத்திலேயே யூதர்களோடு தான் பண்ணியிருந்த சமாதான உடன்படிக்கையை அந்திகிறிஸ்து முறித்து போட்டு விடுவான். காரணம் என்னவென்றால், முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து பாழாக்கும் அருவருப்பாகிய தன்னுடைய விக்கிரகத்தை ஜெருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் வைத்து அதையே, அதாவது அந்திகிறிஸ்துவையே தேவனாக வணங்கி ஆராதிக்கும்படி யூதர்களை வற்புறுத்துவான். யூதர்கள் அந்திகிறிஸ்துவை வணங்க மாட்டார்கள். அப்போதுதான் யூதர்களுக்கு தாங்கள் அந்திகிறிஸ்துவால் வஞ்சிக்கப்பட்டது தெரியும். இவன் தங்கள் மேசியா அல்ல என்பதை தெரிந்து கொண்ட யூதர்கள் அந்திகிறிஸ்துவை எதிர்த்து நிற்பார்கள். அப்போதுதான் அந்திகிறிஸ்து தான் யூதர்களோடு பண்ணியிருந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டு யூதர்களை மிக கொடூரமாக சித்திரவதை செய்வான். யூதர்கள் யூதேயாவை விட்டு, ஜெருசலேமை விட்டு, இஸ்ரேலை விட்டு வனாந்தரங்களாகிய பாலைவனங்களுக்கும் கண்மலைகளுக்கும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்வார்கள். அங்கே அவர்களை அந்திகிறிஸ்துவுக்கு தேவன் மறைத்து வைத்து அடுத்த 3.5 வருஷம் போஷித்து பாதுகாப்பார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும் வார்த்தையாகும். 1260 நாள் என்பதை கணக்கிட்டால் 3.5 வருஷம் வரும். எனவே மகா உபத்திரவ காலமாகிய கடைசி 3.5 வருஷத்தை இது குறிக்கும். இந்த மகா உபத்திரவ காலத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் 144,000 யூதர்களின் நெற்றிகளில் தம்முடைய முத்திரையை போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைப்பார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2 சாட்சிகளாகிய எலியாவையும் மோசேயையும் பூமிக்கு தேவன் அனுப்புவார். இவர்கள் எல்லோரும் இயேசுவை பற்றி சாட்சியிட்டு சுவிசேஷம் அறிவிப்பார்கள். இவர்கள் மூலமாக திரளான யூதர்கள் அப்போதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். புறஜாதியாரும் அநேகர் இவர்கள் மூலமாக கூட இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்நாட்களில் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிற புறஜாதியாரும் யூதர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அந்திகிறிஸ்து அவர்களில் பெரும்பாலானவர்களை கொலை செய்து விடுவான். ஊழியம் செய்யவும், அதாவது ஊழியம் செய்யும் இஸ்ரவேலர்களாகிய அந்த 144,000 பேரையுமே அந்திகிறிஸ்து கொலை செய்து விடுவான். அவர்கள் துணிந்து அந்திகிறிஸ்துவை எதிர்த்து நின்று சுவிசேஷம் அறிவித்தவர்கள். அவர்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சிகளாய் மரிப்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் மகா உபத்திரவ காலத்தில்
பூமியில் உள்ள ஜனங்களில் 1/3 ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு அந்திகிறிஸ்துவின் 7 வருஷங்களின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும். ரகசிய வருகையில் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த நாம் இயேசுவோடு கூட பகிரங்க வருகையில் பூமிக்கு இறங்கி வருவோம். நாம் மறுரூப சரீரத்தில் இருப்போம். அப்போது அர்மகுதோன் என்கிற ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தமானது இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கிற யுத்தமாகும். பூமியில் உள்ள எல்லா நாடுகளின் இராணுவங்களும் அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து இயேசுவை எதிர்த்து யுத்தம் செய்வார்கள். அந்த யுத்தத்தின் போது இயேசு அந்திகிறிஸ்துவை பிடித்து அவனை உயிரோடு நரகத்தில் தள்ளுவார். மற்ற துஷ்ட மனுஷர்கள் எல்லோரையும் இயேசு தமது வாயில் இருந்து புறப்படுகிற பட்டயத்தால் வெட்டி அழித்து போடுவார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. பிறகு இயேசு சாத்தானை பிடித்து 1000 வருஷம் பாதாளத்தில் தள்ளி அடைத்து வைப்பார். பூமியில் இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்து நடக்கும். 1000 வருஷ அரசாட்சியில் நாம் மறுரூப சரீரத்தில் இருப்போம். ஆனால் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் உயிரோடு இருந்து அந்திகிறிஸ்துவின் முத்திரையை போடாமல் இருந்த யூதர்களும் புறஜாதியாரும் 1000 வருஷ அரசாட்சியில் மாம்ச சரீரத்தில் குடிமக்களாக இருப்பார்கள். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ ஆட்சியின் போது இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களும் உயிர் தெழுந்து நம்மோடு கூட மறுரூப சரீரத்தில் இருப்பார்கள். பிறகு 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் ஏற்கனவே பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்த சாத்தான் கொஞ்ச காலத்திற்கு அவிழ்த்து விடப்படுவான். அவன் மறுபடியும் வந்து 1000 வருஷ அரசாட்சியில் குடிமக்களாய் இருந்தவர்களில் பெருங்கூட்டத்தை வஞ்சித்து அவர்களை சேர்த்து கொண்டு இயேசுவுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருவான். அந்த யுத்தம் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கிற யுத்தமாகும். அந்த யுத்தத்திற்கும் கோகுமாகு யுத்தம் என்றுதான் பெயர். ஆனால் எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இனி அடுத்து உடனே நடக்கப் போகிற கோகுமாகு யுத்தமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உலகத்தின் முடிவில் நடக்கப் போகிற கோகுமாகு யுத்தமும் ஒரே யுத்தம் அல்ல. வேறு வேறு யுத்தங்கள் வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தமாகும். அந்த கடைசியில் நடக்கக்கூடிய கோகுமாகு யுத்தத்தின் போது இயேசு சாத்தானை பிடித்து நரகத்தில் தள்ளுவார். அவனோடு கூட சேர்ந்த துஷ்ட மனிதர்களை தேவன் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அழித்து போடுவார். அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும். உலகம் தோன்றியதிலிருந்து அதுவரை மரித்த எல்லா துன்மார்க்கர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு இயேசுவுக்கு முன்பாக நிற்பார்கள். அப்போது இயேசு அவர்களை நியாயம் தீர்த்து நரகத்தில் தள்ளுவார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. பிறகு இயேசு நாம் எல்லோரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு போவார். இந்த பூமி வானம் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அக்கினியால் எரித்து அழித்து போட்டு விடுவார். நாம் நித்தியமாக அழிவே இல்லாமல் இயேசுவோடு கூட பரலோகத்தில் பேரானந்தமாய் வாழ்வோம். ஆமேன்.